ஜெய் காளி, ஜெய் ஜெகன் மாதா, ஜெய் ஆஞ்சநேயா. பையன் எங்க சொல்லு. தூங்குறியா? வெயிட் பண்றேன். நிறுத்து மேன். விஜய், என்ன இதெல்லாம்? அப்பா, முருகா நீ சொல்லு. அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. தம்பி இருக்கிற இடத்த இவர் காட்டுவாராம். ஓ, சாமியார முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. காளியாத்தா மனசு வச்சா காணாம போன உங்க பையன் கிடைச்சிருவான். ஜெய் காளி. யோ, காளியாத்தா என்ன சிபிஐ டிபார்ட்மெண்டா? இங்க பாரியா, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஜெய் காளி. ஐ சே கெட் அவுட். லட்சுமி, என்ன இதெல்லாம்? அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மை போட்டாவது நம்ம புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடுவாருங்கிற நம்பிக்கை. நான்சென்ஸ். மை போட்டு பாக்குறதாவது படிச்சவன் நீ 4 நாளைக்கு பையன் வீட்டு விட்டு வெளியில போயிட்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்கார ஏற்பாடு செய்யறது. அதுதாங்க தாய்ப்பாசம். சின்ன வயசுல இருந்து என்னையே சுத்தி சுத்தி வந்த என் மக என்ன பிரிஞ்சு போயிட்டா. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த அந்த மகனை பிரிஞ்ச வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியாதுங்க, புரியாது. அவன் மேல உங்களுக்கு பாசம் தான் இல்ல, கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை கூட இல்லையா? உங்களுக்கு எப்பதாங்க அக்கறை இருந்துச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தாங்கிக்க முடியாத மனசு அவனுக்கு. அவனை பிரிஞ்சு நிம்மதியா இருக்க முடியாத மனசு எனக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத கல்லு மனசு உங்களுக்கு. லட்சுமி, என் மேல கோபப்படுற நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. 10 மாதம் சுமந்து வளர்த்த உனக்கு இருக்கிற பாசம் தோள்ல சுமந்து வளர்த்த எனக்கு கொஞ்சமாவது இருக்காதா? அவன் ஏன் விட்டு விட்டு போனா? ஒரு லட்சிய வெறியோட போயிருக்கான். அதுல அவன் ஜெயிச்சு பெரிய ஆள வந்து 4 பேர் அவனை புகழணும். அதான் என்னுடைய ஆசை. அதுக்காகத்தான் அவனை தேடல. உங்களுக்கு உங்க கடமைய லட்சியம் தான் பெருசா இருக்குங்க. ஆனா எனக்கு என் ஒரே மகன் தான் எல்லாம். அவன் தான் எல்லாம். லட்சுமி, நீ பொம்பளை, உன் வேதனைய அழுதே தீர்த்துட்ட. ஆனா நான் சார் வணக்கம். வாடா டாக்டர். என்னவோ தப்பா நினைக்காத. அவர் பேசல, உள்ள இருக்கிற சரக்கு பேசுது. வந்த விஷயத்தை சொல்லு. சார், கொலை செஞ்சவங்க 2 பையன்களும் ஆஸ்பத்திரியில இருக்கிறதா போலி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் அவங்களை காப்பாத்திருக்கேன். அது தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. தண்ணி போடு, பயம் தெரிஞ்சிடும். அதுக்கு இல்ல, யாரையா நீ? மந்திரியே நம்ம கையில இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? சார், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாம் என்கிட்ட இல்ல, அல்சேஷன் தான் இருக்கு. வேணா 2 குட்டி எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோ. ஐயோ, அது இல்ல, எனக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மறுபடியும் நீ டாக்டருக்கு படிக்க போறியா? இல்ல, என் பொண்ணுக்கு. பொண்ணுக்கா? உன் பொண்ணுக்கா? அட எங்கப்பா பொண்ணு? கீழே இருக்க, கூப்பிடுறேன். சுஜாதா. வணக்கம் சார். உன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா படிக்காமலே டாக்டர் ஆக்கி இருப்போமேயா. சார், இந்த விஷயத்தை நான் தான் டீல் பண்ணுவேன். மகராசனா டீல் பண்ணு. டாக்டரா, இந்தியாவிலேயே டாக்டருக்கு படிக்கிற தகுதி உன் பொண்ணு ஒருத்திக்கு தான் இருக்குது. இந்த பாருமா சுஜாதா, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்வியாமா? தலைவலிக்கு என்ன மருந்து? அனாசின். கால் வலிக்கு அயோடெக்ஸ். ஆம்பளை வாந்தி எடுத்தா? பித்தம். பொம்பளை வாந்தி எடுத்தா? கர்ப்பம். ஆக்கிடுறேன். அட, டாக்டர் ஆக்கிறேன்னு சொல்றாருங்க. அதேதான், அப்படித்தான். தேங்க்யூ அங்கிள். அங்கிளா? அஜய், மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. அப்போ நாங்க வர்றோம். அட பையா வாங்க. அம்மா, அம்மா சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன மாறுது? கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. அவன் சாப்பிட்டானா தூங்குனானான்னு கூட தெரியல. என்ன சாப்பிட சொல்றியே? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அவனை பாக்குற வரைக்கும் எனக்கு அவனை பார்க்கணும் விஜி. அம்மா, இப்படி சாப்பிடாம பிடிவாதம் பண்ணா மட்டும் அண்ணன் என்ன வந்துருவா போகுது. சாப்பிடலன்னா என்னடி? செத்தா போயிடுவேன்.
நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவ என்ன பார்க்க வருவாள்ல. அம்மா என்னம்மா அது? சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். வேண்டாம் சொன்னல. சந்திரசேகர் ஹியர். ஐயா, அம்மாவுக்கு தலையில அடிபட்டு மயக்கமாயிட்டாங்க ஐயா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. என்னப்பா நான் இப்பவே வரேன். ராஜா 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 ஹலோ, நான் ராஜா பேசுறேன். அண்ணா. அண்ணாவா? எப்படிண்ணா இருக்கு? ஐயோ கொஞ்சம் நான் அம்மா கூப்பிடுறேன். போன வச்சிடாதண்ணா ப்ளீஸ். அம்மா அம்மா, ராஜா நான் ஃபோன் பண்ணிருக்காருமா, லைன்ல இருக்காருமா. ராஜா ராஜா, நான் அம்மா பேசுறேன்டா. ராஜா ராஜா, நான் அம்மா பேசுறேன்டா. ஏன்டா பேச மாட்டேங்கிற? பேசுடா அம்மா கிட்ட. அம்மா நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கேன்டா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி கண்ணா இருக்க? எங்க இருந்து பேசுற? அது ரொம்ப தூரத்துல இருக்கம்மா, முக்கியமான வேலையா இருக்கேன். இத பாரு, நீ எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி, உடனே இங்க வரணும். எனக்கு உடனே உன்னை பார்க்கணும். என்னம்மா இது? எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசை இல்லையாம்மா? ஆனா அப்பாவை நான் பெருமையோட பார்க்கணும். நான் நினைச்சதை சாதிக்கணும்மா. ராஜா ராஜா, நீ இப்ப உடனே வரல. நான் அம்மா அம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. உன்னை நேர்ல வீட்லயே வந்து பார்க்கறேன். ஆனா நான் திரும்பி வரணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். சரி, என்ன செய்யணும்னு சொல்லு ராஜா. என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். நீ வேலைக்கு நல்லா சாப்பிடணும். நான் வீட்டுக்கு வர்றப்போ நீ நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்ல நான் வந்த உடனே திரும்பி போயிடுவேன். ஐயோ வேண்டாப்பா, வேண்டாம். நீ என்ன சொல்றியோ அம்மா அதுபடியே நடக்கிறேன். ஏம்மா, தங்கச்சியும் அப்பாவும் நல்லா இருக்காங்களாம்மா? ஓ, நல்லா இருக்காங்க. உன் நினைப்பாவே இருக்காங்க. நீ வரமாட்டியான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துடுறேம்மா. நான் போனை வச்சுட்டேம்மா. என்னடா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பேசிட்டுறேன். அதான் நான் நேர்லயே வரப்போறேனாம்மா. உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். சரிப்பா, சரி. ஹலோ, என்னங்க, ராஜா போன் பண்ணாங்க. என் கூட பேசுனா. இத நம்ப சொல்றியா? ஓ, இன்னைக்கு ஏப்ரல் 1 என்ன முட்டாளாக பாக்குற? ஐயோ இல்லங்க, சத்தியமா போன் பண்ணா. கூடிய சீக்கிரம் இங்க வரதாவும் சொன்னா. ஓ, வெரி குட். நான் அன்னைக்கே சொன்னேன், நீ நம்ப மாட்டேன்ட்ட. இப்போ உன் மகன் போன்ல பேசின உடனே நம்பிட்டேன். அவன் குரலுக்கு அவ்வளவு பவர். ஆமா, அவன் என்ன பத்தி அதை கேட்டானா? ஓ, கேட்டானே. ரொம்ப அக்கறையோட விசாரிச்சான். ரொம்ப அக்கறையோட விசாரிச்சானா? விசாரிச்சிருப்பான். சரி, சாப்பிடலாமா? எனக்கு கூட பசிக்குதுங்க, வாங்க சாப்பிடலாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, என்னமோ மயக்க மாதிரி இருக்கு. பட்டினி எடுத்து உடம்பு கெடுத்துக்கிற. நீ போய் உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். ஐயோ வேணாங்க, நான் சொன்னா கேளு. என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஊட்டவே தெரியல. போங்க. போதும், போதுங்க. எனக்காக ஒரு வாய். சரி, போதுங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொன்னா கேளுங்க. போதுங்க. இந்தாம்மா, சாப்பிடு. வேண்டாங்க, போதுங்க. நம்ம பையன் ராஜாக்கா ஒரு வாய்.
போதும். டாக்டர் டாக்டர் அப்பா வெளில போயிருக்காரு. எனக்கு தெரியும், அதான் நான் உள்ள வந்தேன். நீங்க யாரு? மினிஸ்டர் ஆள வந்தார் பையன். ஒரு குட் நியூஸ், உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. சார் நான் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். மார்க் எல்லாம் ஓகே, இப்பெல்லாம் ஹைட் வெயிட் தான் தேவைப்படுது. ஹைட் ஓகே, வெயிட் ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? என்ன இவன் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினாருப்பா. டாக்டர் சார், மந்திரி மகன் கொலை பண்ணிட்டு வந்தா அவனை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றீங்க. ஆனா அவனே உங்க பொண்ணை கற்பழிச்சிட்டு வந்தா அதே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுவீங்களா? ஒரு கொலைகாரனை நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அவன் உங்களுக்கு காட்டின நன்றியை பாத்தீங்களா? உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டர் கேவலம் பணத்துக்கு அடிமையாடக்கூடாது. Just don't forget it. தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. கெட்டாதான் புத்தி வரும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மகன் மானத்தையும் காப்பாத்தி என்னையும் மனுஷனா மாத்திட்டீங்க. என்னது? என் மகனை அந்த கலெக்டர் மகன் இன்ஸ்பெக்டரா வந்து புடிச்சிட்டானா? இஸ் இட்? எஸ் சார். உங்க சன் ராஜா இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுத்திருக்காரு. முதல் வேலையா தப்பு பண்ண மந்திரியோட மகனை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. சீனுவை கொலை செஞ்சது நீதானே? இல்ல. டேய், சீனுவை நீதான் கொலை செஞ்சேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லல? இல்ல. நீ அடிக்கிறது ஒரு மந்திரியோட மகங்கிறத ஞாபகம் வச்சுக்க. ஓ, ஐம் சாரி. நீ ஒரு மந்திரியோட மகங்கிறத மறந்துட்ட. அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ இதை சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, இப்படியெல்லாம் அடிச்சிருக்க மாட்டேன். அந்த பாணியே தனி. கைதியா வந்தவனை காட்டு முறை அடித்தனமா அடிக்கிறியே. ஐம் சாரி. அடிக்கிறீங்களே, இதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் வந்தீங்களோ? ஐம் சாரி சார். குற்றவாளிங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு சில நேரத்துல போலீஸ் இப்படித்தான் நடந்துக்க வேண்டியதா இருக்கு. குற்றவாளியை பிடிக்கிற உரிமை தான் உங்களுக்கு உண்டு, தண்டிக்கிற உரிமை கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், இவனை கைது செஞ்சது ஒரு போலீஸ் அதிகாரியா இல்ல தனிப்பட்ட விரோதியா. உண்மையை சொல்ல வைக்கிற சாக்கில இவன் அடிச்சே கொள்ள நினைக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரியா இல்ல தனிப்பட்ட விரோதியா. இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நீங்க பிடிவாதமா இருக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரியா இல்ல தனிப்பட்ட விரோதியா. கடமையை நிறைவேற்றுற லட்சியத்தை விட பழிவாங்கங்கிற வெறிதான் உங்ககிட்ட இருக்கு. இந்த உத்தியோகத்தை தவறா பயன்படுத்துறது கட்டின மனைவிய விபச்சாரத்துக்கு அனுப்புற மாதிரி. கலெக்டர் சார். சார், கட்டின மனைவியை விபச்சாரத்துக்கு அனுப்புறதுக்கு இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்ன, நான் இந்த உத்தியோகத்தை என் பெத்த தாய் மாதிரி நேசிக்கிறவன். பெத்த தாயை யாருமே. ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுறீங்க. புலிக்கு புலிதான் பிறக்கும். ஐ மீன், எங்க அப்பா புத்திசாலி. இன்ஸ்பெக்டர்,
உங்க முரட்டுத்தனத்தால அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது உங்க உத்தியோகத்துக்கு ஆபத்தா முடியும். மைண்ட் இட். இத நான் ஒரு அதிகாரியா சொல்லல, தகப்பனா சொல்லிட்டு போறேன். ஊருக்கு வந்துட்டான் தெரிஞ்சும் ஏங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? அவன் இங்க வருவான்னு நினைக்கிறியா லட்சுமி? ஏன் வரமாட்டான்? அவன் சவால் விட்டு போனான்ல, அதை சாதிச்சுட்டு தான் வருவான். இத பாருங்க, இந்த சவாலை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஊருக்கு வந்தவன் நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஒருவேளை நீங்க அவனை வர வேண்டாம்னு எதுவும் சொன்னீங்களா? நோனோ, நான் இதுக்காக சொல்றேன். அவன் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். அவன் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனால அவன் அங்க தங்கி இருக்கான். என்னது, குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கானா? இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு குவார்டர்ஸ்ல எதுக்கு அங்க தங்கணும்? நீங்க வாங்க, நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே. அது மட்டும் நிச்சயமா முடியாது. அவனே இவ்வளவு கௌரவம் பாக்குறப்ப நான் எவ்வளவு பார்க்கணும். தேவைப்பட்டா நீயே போய் அழைச்சிட்டு வா. அம்மா எப்படி இருக்கம்மா? எப்போ வந்த? சொல்லாதடா அம்மா, என்ன சொல்லாத. ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கிற என்ன பிரிஞ்சிருக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அம்மா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் நீ சொல்லியா தெரியணும்? தெரியுதுல, அப்பவா வீட்டுக்கு போலாம். அம்மா, என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. நான் எந்த லட்சியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அது இன்னும் முடியல. முடிஞ்சதும் நானே வீட்டுக்கு வர்றேன். அப்ப அன்னைக்கு போன்ல பேசும்போது மட்டும் ஊருக்கு வந்த உடனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே, ஏன்? போனா? நான் எங்கம்மா போன் பண்ணேன்? போன்ல பேசினது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? பேசின வார்த்தையே மறக்கிற நீ பெத்தவளை எங்கடா ஞாபகம் வச்சுக்க போற? அம்மா, அன்னைக்கு உன் கூட போன்ல நான் பேசின மாதிரி அப்பாதான் பேசிருப்பாரு. ஆமாமா, நீ கவலைய மறந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் பேசியிருப்பாரு. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியோ அதை விட அவர் உன் மேல பாசம் வச்சிருக்காருமா. எப்ப வந்த? ஆமா, ஏன் அப்படி பாக்குற? ஹலோ, ஹோம் மினிஸ்டர், நான் சத்துணவு அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேன். பிரதர், நான் நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சத்துணவு போடுறேன். என் ஒரே புள்ள ஜெயில களி திங்கிறான். அவனை எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஆளவன் தான், இந்த விஷயத்தில் தலையிட்டா என் பதவியே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் பேர் கெட்டு போயிருக்கு. தயவு செய்து போன வச்சிரு. ஹோம் மினிஸ்டர் என்னங்க சொன்னாரு? விஸ்வநாதா, ஆண்ட விரிச்சிட்டாயா. ஆண்ட விரிச்சிட்டானா? கைய விரிச்சிட்டாயா. சொந்த மகனையே காப்பாத்த முடியல, அப்புறம் எதுக்கு பட்டம் பதவி? ஐயோ, இந்த கேஸ்ல என் பையன் வேற மாட்டி இருக்கிறான். போலீஸ் எந்த நேரத்துல என்ன செய்யுமோ. என் வயித்துல டைகரை கரைச்சா மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? புளிய கரைச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹலோ, வணக்கங்க, வந்துருங்க, நமஸ்காரங்க. இருக்கிறாருங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரியா? என்னது சீஃப் மினிஸ்டர்? நான் இல்லன்னு சொல்லியா? நான் இல்லன்னு சொல்லியா? சொல்லிட்டேயா? அட போங்கப்பா, பெரிய தொல்லை பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. சொல்லிட்டேன், வாயா. இப்பதான் என் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க. இதோ வராருங்க. வந்து ஐயா. ஹலோ, நான் அம்மாவாசை பேசுறேங்க. அமைச்சர் ஆள வந்தாருன்னு சொல்லியா? அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேங்க. அமைச்சர் சொல்லக்கூடாதுங்களா? அப்போ மந்திரின்னு சொல்லலாங்களா? அதுவும் சொல்லக்கூடாதுங்களா? ஏன் இப்படி சாஞ்சிட்ட? நான் எங்க சாஞ்சேன்? எல்லாரும் என்ன சாச்சிட்டானுங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுமா, இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? தள்ளி நில்லையா அம்மாவாசை. மை நேம் இஸ் ஆளவந்தார். ஆள வந்தார்லாம் 3 நிமிஷத்துக்கு முன்னால. இப்ப வெறும் அம்மாவாசை. காமாட்சி, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. அம்மாவாசை, பொட்டி எடு. எதுக்கு? அதே ஆலமரத்தடி, பழைய வேலை. கேங்க கேங்க. நான் தான் முதல் கஸ்டமர். உனக்கு பண்ண மாட்டேன் சார். நேர்ம பத்திரிகையில அந்த சத்தியம் உங்களை பத்தி என்ன எழுதுக்கான்னு பாருங்க. இப்படி குடியா.
ஆள வந்தார் மந்திரி பதவியிலிருந்து கல்தா. ஏன் மந்திரி பதவி கல்தா ஆகிறது இவனுக்கு எப்படியா தெரியும்? அவசரப்படாத, மேற்கொண்டு படிக்கிற. இதை தொடர்ந்து அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அநேகமாக ஆள வந்தார் முதலமைச்சர் ஆகலாம். என்னையா இது? யோ நீ போ. பாயா. யோ விஸ்வநாதா, அந்த சத்தியம் பைய புத்திசாலி, விவரம் இல்லாம எழுத மாட்டான். வா போய் அவனை பாப்போம். முப்பாத்தம்மா, என் மூக்க நீ அறுத்துட்டியே. வெறும் அமைச்சரா இருக்கும் போதே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். முதலமைச்சரா வேற ஆயிட்டா என் கதி அதோ கதிதான். நீங்க இங்க வருவீங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா எனக்கு பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரியும். எப்படி இதுக்கு முன்னால கிளிஜோசியம் பார்த்துட்டு இருந்தியா? கொஞ்சம் சும்மா இருப்பா. சரிப்பா. ஆமா, ஆள வந்தார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகையில எழுதி இருந்தியே, அது எப்படி? உங்களுக்கு சைக்காலஜி தெரியுமா? எனக்கு எல்லா காலேஜும் தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நீ சொல்லு. சொல்றேன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் மேல பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. எப்படியாவது அவரை கவுத்தணும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எம்எல்ஏக்களை எப்படியாவது உங்க பக்கம் இழுத்துறணும். எப்படி? காசை கொடுத்து இழுத்துருங்க. எத? பழனி தங்கத்தேரையா? யோ எம்எல்ஏக்களை சொன்னீங்க, அப்பதான் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த பாருங்க, நேரு வழியிலயோ குறுக்கு வழியிலயோ நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை வித்தாலும் சரி, அடமானம் வச்சாலும் சரி, அந்த பணத்துல எம்எல்ஏக்களை விலை பேசிருங்க. விலை பேசி அந்த எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் முதலமைச்சர். நான் உங்களையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? இல்ல, ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆ? நான் தான். ஏன் ரசிக்க மாட்டீங்க? என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? ஒத்த இல்லையா? ஏன், உங்க அப்பா கூட இல்லையா? 1000 சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அதுதான் அவளுக்கு சந்தோஷம். அவ இல்லாம வேற யார் கூட இருந்தாலும் அவ ஒத்தையில நிக்கிற மாதிரிதான். அப்படியா? அப்படித்தான். மிச்சம் மீதி இருக்கிறது 5 பேரு தான். அவங்க கிட்டயே நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டேன். நாம 2 பேரும் நேரா மெட்ராஸுக்கு போறோம். அவங்க கிட்ட காசை கொடுக்கிறோம். அந்த 5 பேரையும் நம்ம பக்கம் இழுக்கிறோம். மந்திரி சார் வணக்கம். வணக்கம். இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்க பெட்டியை கொஞ்சம் செக் பண்ணணும். பொட்டி நல்லா தான் இருக்கு, நீங்க ஒண்ணும் செக்அப் பண்ண வேண்டாம். நான் என் கடமையை தான் செய்யறேன். யோ இன்ஸ்பெக்டர், மந்திரியோட பொட்டியை செக் பண்ண உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதிகாரம் கொடுக்கல, அவசரமா போன்ல தகவல் வந்துச்சு, இந்த பெட்டியில வெடிகுண்டு இருக்குதுன்னு. இருக்கட்டுமே, வெடிச்சா நான் தானே சாக போறேன். சிலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க விமானத்துல ஏறினதுக்கு பின்னால வெடிச்சா எல்லாருக்கும் ஆபத்தாச்சே. அப்ப நாங்க விமானத்துல போகல, வீட்டுக்கே போறோம். பாப்பா. யாப்பா? ஐயோ அமாவாசை, கை நாட்டு போடுற உனக்கே இவ்வளவு மூலன்னா காக்கி சட்டை போட்ட இவருக்கு எவ்வளவு இருக்கும்? யோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மந்திரி சபை அமைக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே நீதானப்பா? இது நானும் இவரும் சேர்ந்து ஆன நாடகம். சப் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். உங்களை பாராட்டத்துக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அரசியல் பாதுகாப்புல தப்பு பண்ற சாதாரண வட்டச் செயலாளரையே அரஸ்ட் பண்ண பயப்படுற போலீஸ் அதிகாரி மத்தியில துணிச்சலா ஒரு மந்திரியே நீங்க அரஸ்ட் பண்றீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் சார்.
நேர்மையான ஒரு கலெக்டரை மதிக்காத மந்திரியா பண்ணிருக்கேன். தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. தப்பானவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்புன்னு மக்கள் உணரணும். அதுக்காக தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண. தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில சிக்க வச்சது தனிப்பட்ட விரோதியா இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியா. சார், நீங்க இப்போது புரிஞ்சுக்கங்க, நான் இந்த பதவியை பெத்த தாய் மாதிரி நேசிக்கிறேன்னு. புலிக்கு புலிதான் பிறக்கும். ஐ மீன், என் மகன் புத்திசாலி. தேங்க்யூ சார். இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட விவரம் எல்லாம் இந்த ஃபைல தான் இருக்கு. ஐ எம் சாரி. God bless you, my son. Good luck, Inspector. பாத்தீங்களா நம்ம பையன் என்ன பண்ணிருக்கானே? தப்பு பண்ண மந்திரியை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்கான். எல்லா பத்திரிக்கையிலும் அதே நியூஸ் தான். போட்டோ கூட வந்திருக்குங்க. என் மகன் நினைச்சதை சாதிச்சிட்டான். என்னங்க, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு தடவை வர சொல்லுங்க. என்ன லட்சுமி இது? அவனை நானா வரவேண்டான்னு சொன்னேன். அவன் வந்தா உன்னை போல நானும் சந்தோஷப்படுவேன். நான் கூப்பிட்டு தான் வரணுமா? அவனே வரலாம் இல்ல? என்னங்க நீங்க? அவன் சின்ன புள்ள இல்லையா? அவன்கிட்ட போய் கௌரவம் பார்த்துக்கிட்டு நீங்க கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வந்துருவான். கூட்டிட்டு வாங்க. இல்ல லட்சுமி, மகன் கிட்ட தோத்து போற தகப்பனா நான் இருக்க விரும்பல. அவன் ஒவ்வொருபடியா கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒருபடி கூட இறங்க தயாரா இல்ல. நான் என்னமோ சொல்றேன், நீங்க என்னமோ சொல்றீங்க. இத பாருங்க, ராஜா மேல உங்களுக்கு அன்பு இல்ல. அவனை நினைச்சு நீங்க தவிக்கல. நீங்க எவ்வளவுதான் அழுத்தமா இருந்தாலும் உங்க மனசு எனக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு வாங்க. சோ உனக்கு அவனை பார்க்கணும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா ஹியர். நான் கலெக்டர் பேசுறேன். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர், உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வரீங்களா? ஏன் சார், ஏதாவது திருட்டு போச்சா? அது என்னங்க ஏதாவது திருட்டு போச்சான்னு கேட்கறான். ஆமான்னு சொல்லி வர சொல்லுங்களேன். என்ன சார் பதில காணோம்? ஆமான்னு சொல்ல சொன்னாங்க. சொல்ல சொன்னாங்களா? எப்பவும் சுயமாவே முடிவெடுப்பீங்க, இப்போ என்ன சார் தடுமாறுறீங்க? மைண்ட் இட், இட் இஸ் கலெக்டர்ஸ் ஆர்டர். நீங்க உடனே இங்க வரீங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க செஞ்ச திறமையான காரியத்தை பேப்பர்ல பார்த்து என் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டா. உங்களை பார்க்கணும் விரும்பினா. அதனாலதான். And it is also part of your duty to meet the first lady of the district. குட் மார்னிங் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு சின்ன ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த வீட்டுல இருக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் காணாம போயிடுச்சு. அது எங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்களால நீங்க தான் அதை எப்படியாச்சும் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பொருள் எங்க இருந்துச்சு? எப்படி காணாம போச்சு? 10 மாசம் என் வயித்துல இருந்துச்சு. பால் குடிக்கிறப்போ என் மடியில தவழ்ந்துச்சு. தூங்கும் போது தொட்டில உறங்குச்சு. என் நெஞ்சிலையும் என் புருஷன் தோல்லையுமா வளர்ந்துச்சு. இப்போ இப்போ எங்களை விட்டு போயிடுச்சு. யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சந்தேகமே இல்ல, நிச்சயமா தெரியும். என் புருஷன் தான் காரணம். கலெக்டர் சார் மேல நீங்க வீணா பழி போடுறீங்க. உங்க பொருள்னு சொன்னால அதுல அவரு கூட பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன காக்கி சட்டையை உடம்புல மாட்டிட்டா
அம்மா மேடம் ஆயிடுறாங்க, அப்பா சார் ஆயிடுறாரு இல்ல. நான் உன் தங்கச்சினாவது உனக்கு தெரியுதா அண்ணா? இப்ப தெரியலம்மா. கலெக்டர் சார் கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். வெயில்ல இருக்கிற அந்த மந்திரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் உறவுக்கு முன்னால நான் ஊமையா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். நான் இந்த கலெக்டர் பங்களாவுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டரா வந்தேன், ஒரு இன்ஸ்பெக்டராவே போறேன். ராஜா 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 ஒரு சாதாரண பேல்ல விடுறதுக்கு என்ன கண்டிஷன்லாம் போடுறான். ஊரை விட்டு வெளியே போக கூடாது, தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும். ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருங்க, அப்புறம் என்ன உயிரோடய பார்க்க முடியாது, தூக்கல தொங்கிடுவேன். சங்கரு, சங்கரா, சங்கரோ, நான் பெத்த மகனே, நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? இந்த மல்லிநாதன் பண்ண உதவியில தான் தப்பிச்சு வந்தேன். நீங்க மந்திரியா இருக்கும் போதே என்ன காப்பாத்தல, இப்பதான் முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. கரெக்டா மச்சான், நீ அந்த இன்ஸ்பெக்டரை கவனிச்சுக்கோ. நான் அந்த பத்திரிகை ஆசிரியர் சத்தியத்துக்கு சுடுகாட்டுல இடம் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன். யார் நீங்க? உங்க ஒப்பம் தானே சத்தியம். எங்க அவன்? அவர் வெளியே போயிருக்காரு. அவரை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அவன் எங்களுக்கு தேவை. அவன் இல்லைன்னா பரவாயில்ல, அதான் நீ இருக்கிய. ஓடி உள்ள. அவளை விடாத, புடி. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் ராஜா இருக்காரா? இல்லம்மா, அவர் வெளியே போயிருக்காரு. ஓ, அவர் வந்தா லதாவை கடத்திட்டு போறதா சொல்லுங்க. ஹலோ, அந்த மல்லிநாதன் நம்ம லதாவை கார்ல கடத்திட்டு போயிட்டான்பா. கடத்திட்டு போனோம். கார் நம்பர் நோட் பண்ணியாமா? பண்ணேன்பா. நம்பர் வந்து TMM 4245.
அப்பா. இன்ஸ்பெக்டர், உங்க கடமையை செய்யுங்க. என்னது? என் மகனை கலெக்டர் கொன்னுட்டாரா? ஆமா சார். ஜெயிலன் தப்பிச்சு போன சங்கர் சிட்டி பார்டர் தாண்டி போகாத அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவனுடைய போட்டோ எல்லா பத்திரிகைகளும் வர மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ. என்னங்க லக்ஷ்மி, உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலங்க. அம்மா. அம்மா? ஏண்டா என்ன அம்மான்னு கூப்பிடுறவனுக்கு இவர்தான் அப்பாங்கிறது மறந்து போச்சா? ஏண்டா உன்னை 10 மாசம் வயித்துக்குள்ள வச்சிருந்த பாவத்துக்காக வாடா இவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கேன். பெத்த அப்பாவையே கைது பண்ற மகனா நீ வளருவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கருவலி அழிச்சிருப்பேன்டா. ஏண்டா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே, இதுக்காக இன்ஸ்பெக்டர் ஆனியா? இவர் என்னடா தப்பு பண்ணாரு? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்து போன தப்பா யாருக்காக போனார்? உனக்காக, நீ விரும்புற பொண்ணுக்காக. லக்ஷ்மி, அவனை திட்டாத. அவன் பேர்ல எந்த தப்பும் இல்ல. உண்மைதாங்க, அவன் மேல தப்பு இல்ல, என் மேலதான். இவனை பெத்ததுதாங்க பெரிய தப்பு. டேய், எனக்கு ஒரு உதவி செய்றியாடா? இத்தனை வருஷமா என் புருஷனை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல. என்னையும் அரெஸ்ட் பண்ணி அவருக்குள்ளவே வச்சுடு. ஓ, தப்பு பண்ணவங்கள தானே நீங்களும் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப அரெஸ்ட் பண்ணுடா, அரெஸ்ட் பண்ணு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் அடிச்சிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளு. அம்மா சொல்லாத, இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. இவர் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டா. பாவிஜி போலாம். அப்பா, உங்களை பெயில்ல அழைச்சிட்டு போக அனுமதி வாங்கிட்டேன். வாங்கப்பா. ஐயா 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 ஐயா, இப்படி ஆயிடுச்சுங்களே ஐயா, இப்படி ஆயிடுச்சுங்களே. நம்ம விஜய்க்கு லக்ஷ்மி, பாத்தீங்களா, உங்க தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் என் பொண்ணு பலி ஆயிட்டா. அப்பாவும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து வரத பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நிறைவேத்திட்டீங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. போங்க, 2 பேருமா சேர்ந்து என் பொண்ணை எரிச்சிட்டு வாங்க, என் பொண்ணை எரிச்சிட்டு வாங்க. விஜய், அம்மாடி.
அமாவாசையும் அவன் மகனும் எங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாது? அவங்க 2 பேரும் கார்ல மண்ணடி சூளை ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க.
ஐயா ஐயா ஏன்பா மகனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே இல்ல சட்டசபைக்கு போறோம் போடா கம்முனாட்டி ஏப்பா ராஜா, I am proud of you, my son. I am proud of you.